Hi friends, saree blouse வந்து ஸ்கொயர் நெக் எந்த மாதிரி கூட நெக் ஃபினிஷிங் நம்ம பண்ணலாம் ஃபேஸிங் எல்லாம் இல்லாமல். ஸோ அதுக்கு வந்து 2 inches இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒரே சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி கிராஸ் ஜாயினிங் பண்ணிகிட்டே வாங்கோ. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால ஸ்கொயர் நெக் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே வராது. ஸோ ஃபேஸிங் கொடுத்த மாதிரி தான் இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இப்படி ஹாஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக் பீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ பீஸை வந்து இழுக்காமல் லூஸாக விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளீட் கொடுத்து க்ராஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நீடல் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்கொயரில் கூட அதே மாதிரி ஒரு சின்ன ப்ளீட் வச்சு இந்த மாதிரி திருப்பி கார்னரில் வந்து நீடல் உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து டேர்ன் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கார்னரில் வந்து இங்கே நாச் போட்டுக்கோங்க. ஸ்கொயருக்கு கார்னரில் நாச் போடாமல் இருந்தால் ஸ்கொயர் வந்து கரெக்டாக வராது. நீங்கள் நாச் போட்டுட்டு அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே வந்து கார்னர் நீங்கள் டேர்ன் பண்ணி தான் ஸ்டிச் போடணும். நீங்கள் நேராக போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் ஷேப் வந்து சரியாக வராமல் ஆகிடும். ஃபஸ்ட் பீசஸ் ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கோ அதே மாதிரி தான் இப்போ கூட ஸ்டிச் போட்டுக்கணும். பாருங்க, இப்போ வந்து ஸ்கொயர் நெக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஃபேஸிங் கொடுத்தா மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.